ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்லா பஞ்சு போல் வரணுமா? ஒரு வாரம் ஆனாலும் மாவு நல்லா ரொம்ப புளிப்பு ஏறாமல் கரெக்டான இருக்கணும்னா இந்த மெத்தேடில் அரிசி ஊற போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் அரை கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் 100 கிராம் டம்ளர். இதில் 5 எடுத்தாக்கா அது அரை கிலோ கரெக்டாக வரும். ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளரில் நாம் ரேஷன் அரிசி 7 டம்ளர் எடுக்க போகிறேன். இது 2யும் எடுத்து நம்ம ஊற வச்சு இப்போ இட்லி அரிசி அரை கிலோ கிலோ கணக்கில் சொல்லணும்னா அது அரை கிலோ. இப்போ ரேஷன் அரிசி நான் 700 கிராம் எடுக்க போகிறேன். இந்த டம்ளரில் 7 டம்ளர் சேர்த்தாக்கா கரெக்டாக இருக்கும். இட்லி அரிசி விட ரேஷன் அரிசி ஒரு கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறேன். இது 100 கிராம் டம்ளரு எனக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நாங்கள் அதை பார்த்துட்டு தான் போடுறேன். நீங்கள் எந்த இதையாக இருந்தாலும் இதே மெத்தடில் அளவு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். எதில் இருந்தாலும் அது 5 பங்கு, இது 7 பங்கு இந்த அரிசி அப்படின்னு கணக்கில் நீங்கள் போட்டாக்கா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இது 5 டம்ளர் அளந்து மொத்தம் 7 டம்ளர் நான் அதில் போட போகிறேன். இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. அரை கிலோ சேர்த்துட்டு இப்போ இன்னும் 2 டம்ளர் நான் அதில் போடணும். சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டாக்கா ஒரு அரிசியில் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நான் அதிகபட்சமாகவே கரெக்டாக 5 மணி நேரம் ஊற வைப்பேன். ரொம்ப கம்மியாக ஊறினா அரிசி ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது அரைக்கவும் நமக்கு சிரமமாக இருக்கும். அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் ஒரு 5 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம் ஊற வச்சாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ ரேஷன் அரிசி நான் 7 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதை போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சாக்கா கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் 5க்கு 7 பங்கு நீங்கள் அரிசி ஊற போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பு கணக்குக்கு 12 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். இட்லி அரிசி 5 டம்ளர், ரேஷன் அரிசி 7 டம்ளர். அதுக்கு நான் ஒரே ஒரு டம்ளர் தான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த அளவு ரொம்ப சாஃப்டாக ஒரு இட்லிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே அது இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு இன்னும் நல்லா இருந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளோ இதாக போதும். கணக்குக்கு 12 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து இருந்தாவே போதும். பாருங்கள், இந்த அளவு தான், ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். தட்டை சேர்த்தாக்க நமக்கு போதும் அந்த அளவு. நான் எப்பயுமே உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு கூட கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லதான். ஆனால் ரொம்ப இட்லிக்கு நம்ம அதிகமாக போடக்குள்ள ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை வர மாதிரி தெரியுது, வருது. ஆனால் ரொம்ப அதிகமாக வெந்தயத்தை போட்டாக்கா இட்லி பிசு பிசுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கலராக வரும் தோசை இதெல்லாம் நமக்கு ஊற்றும் போது. இது இட்லி தோசைக்கு நீங்கள் எது ஊற்றினாலும் அவ்வளோ சூப்பராக வரும். பணியாரத்துலேருந்து இந்த ஒரு மாவை ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் போன வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்லே தான் நான் மாவு அரைக்கிறேன். தோசைலாம் அப்படி வரும், அவ்வளோ சூப்பராக வரும். சாஃப்டாகவும் வரும். நிறையா அந்த புள்ளியெல்லாம் விழுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு நல்லா வரும். இப்போ நான் உளுத்தம்பருப்பு நான் அப்பயே ஊற போட மாட்டேன். அரிசி 5 மணி நேரம்னா உளுத்தம்பருப்பு நான் அதிகபட்சமாக 3 மணி நேரம் தான். இப்போ பாருங்கள், அரிசியில் மட்டும்தான் நான் கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு ஊறி ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நான் உளுத்தம்பருப்பே ஊற வைப்பேன். உளுத்தம்பருப்பு அதிகபட்சமே 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நமக்கு ஊறினாவே போதும். ரொம்ப சரி அந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நான் இது அப்புறமேட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். அரிசி 5 மணி நேரம், உளுந்து ஒரு அதிகபட்சமே ஒரு 3 மணி நேரம் தான். அதுக்கு மேலே ஊற போடாதீங்க. இந்த மெத்தட் நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வரும் மாவு இட்லி எல்லாமே. இப்போ பாருங்கள், இதை ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னமேட்டு தான் நான் உளுத்தம்பருப்பையே நான் ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ அரிசி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் உளுந்தையும் ஊற வச்சுட்டு அரைக்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடு தான் ஃப்ரெண்டு கரெக்டாக இருக்கும். ரொம்ப 5 6 மணி நேரம் நீங்கள் உளுந்தெல்லாம் ஊற வச்சு நம்ம அரைச்சாக்கா அது அப்படியே ரொம்ப சலசலன்னு ஆகிடுது மாவு அரைக்கக்குள்ளே. அது நல்லாவும் இருக்காது. பாருங்கள், அரிசி ஊற வச்சு ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் உளுந்தையே ஊற வைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் மாவுலாம் அந்த கலர் இதெல்லாம் மாறாது. ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் இது ஊறட்டும்.
இப்போ பாருங்கள், இது 5 மணி நேரம் ஆகிடுச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க இது பண்ணலாம். இப்படி நம்ம நல்லா நைஸாக கொரகொரப்பு ஓரளவுக்கு 90% அரைச்சாக்கா கரெக்டாக இருக்கும் நம்ம மாவுலாம் கலந்து வைக்கிறதுக்கு. ரொம்ப கம்மியாக ஊறினாலும் நமக்கு அரிசி வரன்னு இருக்கும், அது மாவே ஆகாது. ரொம்ப அதிகமாக நம்ம ஊற வச்சுட்டாலும் நீத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இட்லியும் தோசையும் ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு. பாருங்கள், மாவு கரெக்டாக இதாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு சில இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு நமக்கு அரைக்கும் போது நல்லா வாசனை வரும். சில பருப்பு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப அப்படியே மணமாக இருக்கும், அதிகமான வாசம் வரும். அந்த மாதிரி வாசம் வர உளுத்தம்பருப்பெல்லாம் பாருங்கள் மாவு நல்லாவே ஆகும். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த 1 டம்ளர் தாங்க, 12 பங்கு அரிசிக்கு நீங்கள் 1 டம்ளர் எந்தில் அளந்தாலும் சரி. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா 12 கிலோ அரிசிக்கு நீங்கள் 1 கிலோ உளுத்தம்பருப்பு போட்டாக்கா போதும். 5 மடங்கு இட்லி அரிசியும் 7 மடங்கு ரேஷன் அரிசியும் நீங்கள் சேர்த்தாவே அவ்வளோ நல்லா வரும். இப்போ நான் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் கரெக்டாக அந்த காலையில் எழுந்திரிச்சி இட்லி ஊற்றுற அளவுக்கு நான் எப்பயுமே அந்த பதத்தை பார்த்து நான் கரெக்டாக கரைச்சி வச்சுப்பேன். காலையில் எழுந்திரிச்சி இன்னொரு தடவை தண்ணி ஊற்றிலாம் அதை நான் கலக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்குவத்தை பார்த்துக்கிட்டோன்னா அது நமக்கு கரெக்டாக வரும். இட்லி நல்லாவும் சாப்பிட்டா வரும். இப்போ நான் 2 பாகமாக ஊற்றிருக்கேன். ரெண்டுமே நம்ம உடனே ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஒரு 5 மணி நேரம் இருக்கட்டும். இது இன்னொரு பங்கு காலையில் நாம் காலையில் இட்லி சுடுற வரைக்கும் இருக்கலாம். ஒன்று ஒரு 5 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாக்கா அந்த மாவு தான் 1 வாரம் ஆனாலும் கரெக்டான பதத்தில் புளி எந்திரிக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம உடனே அரைச்சி உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டாக்கா இட்லி பழுப்பு நிறமாக தான் வரும். ஏன்னா அதை நாள்பட ரொம்ப அது புளிப்பு கரெக்டாக பதத்தில் எந்திரிக்காதனால அப்படி இருக்கும். ஸோ எப்பயுமே 2 மாவு ஒரு 5 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வெளியே வச்சுருக்கிறது இட்லி ஊற்றி வச்சு பஞ்சு போல் இட்லி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடு பொறுமையாக பார்த்து நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இட்லி வரும். 1 வாரம் ஆனாலும் மாவு புளிப்பே ஏறாது. இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தட் உளுத்தம்பருப்பு ஊற போகிறதுலேருந்து அரிசி வரைக்கும் எல்லாமே அதே மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.